ஹாய் காய்ஸ், இன்னைக்கு டாபிக் கொஞ்சம் ஃபன்னானது தான். பட் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே சீரியஸானது. ஆக்சுவலாக ஃப்ரெண்டு சூர்யான்னு ஒருத்தவன் இருக்கான், வேல்முருகன் மவன் தான். பாதி பேர்த்துக்கு தெரியும் யாருன்னு. ஒன்றுமே பேசாமல் மச்சான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குடா, என்னன்னு தெரியல, ரொம்ப பெயினாக இருக்கு அப்படின்னா எக்ஸைட் பண்ணிக்கலாமோ தோணுது அப்படின்னா, என்னடா ஃபன் பண்ணுறியாடா, என்னடா ஆச்சு, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது க்ரை பண்ணிட்டு, அதாவது அழுவிக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தான். மச்சான் ரொம்ப முடியலடா, ஹார்ட்லாம் ரொம்ப பெயினாக இருக்குடா, சீரியஸாக ஒன்றுமே பண்ண முடியலடா, ரொம்ப பெயினாக இருக்கு அப்படிலாம் இருக்கு அப்படின்னேன். அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதடா, அதாவது அவங்கவுங்க அனுபவிச்சாதான்டா தெரியும், அந்த அளவு பண்ணிட்டேன்டா அப்படின்னா. இப்போ என்ன பண்ணும் என்னன்னு தெரியல, எரியுதுடா ஹார்ட்டு அப்படிங்கிறான். என்னடா எரியுது அப்படிங்கும்போது, அப்படியே பெட்ரோல் ஊற்றி கொளுத்துனா எப்படி எரியும் அந்த மாதிரி பெயினாகவே இருக்குது, நைட்லாம் தூக்கமே வரல, என்னடா பண்ணுறது அப்படின்னா. டேய், என்னடா பெரிய லவ், இந்த பொண்ணை விட்டு வேற பொண்ணே இல்லையா, சூசைட் பண்ணிக்கலாமோ அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். சரி மச்சான் இரு, நான் ஒன்று சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீயே சூஸ் பண்ணிக்கோ. கஷ்டப்பட்டு உன்னை 10 மாதம் வயிற்றில் சுமந்து எடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க உன்னை வளர்க்க, எங்கெங்கே வேலைக்கு போயிருப்பாங்க, உன்னை எப்படி எப்படிலாம் படிக்க வச்சிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க நினச்சி பார்த்தியா? அப்பா அம்மா எல்லாம் பண்ண அவங்களுக்கு, உனக்கு அந்த கல்யாணம் அவங்களுக்கு பண்ணி வைக்க தெரியாதா? நீ எதுக்குடா, நீ பிறக்கும் போது என்ன கொண்டு வந்த? எதையுமே கொண்டு வரல. போகும்போது என்னத்தை கொண்டு போவ? எதுவுமே கொண்டு போகிறது இல்லை. விடு, அவங்க இல்லைன்னா உனக்கு இன்னொருத்தவங்க பெட்டராக வர போகிறாங்கன்னா எதுவுமே பெரிய மேட்டர் இல்லை. நீ அதை அப்படி நினச்சிட்டு இருக்க, சரியா? எல்லாம் நன்மைக்கே. எல்லாம் நீ சாகிறது இல்லைடா வெற்றி. இப்போ நீ செத்துட்டேன்னா நீ போல, சரியா? நீ அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும், வாழ்ந்து காட்டுறதுல தான் இருக்கு வெற்றி. ஏன்டா மிஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க மிஸ் பண்ணுற அளவுக்கு நீ வாழ்ந்து காட்டணும். பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம், அதிகமாக சொல்லிக்கிட்டே இருந்தான். ஸோ நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பல. அதாங்க, இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே மன கஷ்டம் இருக்கும், எல்லாத்துக்குமே இருக்கும், யாரும் இல்லாதவங்க ஆளே இல்லை. தான் என்னத்தை எடுத்துகிட்டு போக போகிறோம், இருக்கிறது ஒரு லைஃபு. அந்த ஒரு லைஃப் போச்சுன்னா அவ்வளோதான். இப்போ நம்ம இறந்துட்டா என்ன ஆக போகுது? மிஞ்சி போனால் ஒரு 5 years 10 years. அதுக்கப்புறம் இப்போது ஆக்சுவலாக நம்ம தாத்தா பேர் என்ன நமக்கு தெரியும், நம்ம தாத்தாவோட தாத்தா பேர் தெரியாது. அது மாதிரி தான் நம்ம இருந்தோம் வாழ்ந்தோம் எதுவுமே யாருக்கும் தெரிய போகிறது இல்லை. இருக்கிறது ஒரு லைஃப், இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருந்துக்கோங்க. ஏதோ சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நம்பிக்கையை மட்டும் கொடுங்க, வேறு எதுவும். பையன் 5 நாளாக தூக்கம் வரணுங்கிறதுக்காக டெய்லியும் பேராசிட்டமால் டேப்லெட்ஸ் எடுத்திருக்கான். ஃபீலிங்ஸ் அழுவ முடிய, எப்படி அவன் சொல்லும் போது எனக்கே அப்படியே ஹார்ட்டில் ரொம்ப பெயின் ஆகிடுச்சு. அந்த அளவு பையன் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான். யாரையும் குறை சொல்லக்கூடாது, அவங்கவுங்க சுச்சுவேஷனில் இருந்து பார்த்தா தான் அவங்கவுங்களுடைய சுச்சுவேஷன் அவங்கவுங்களுக்கு தெரியும். யாரையும் எப்போதும் யாரையுமே எங்கேயுமே ஃபுல்லாக நம்பாதீங்க. இருக்கிறது ஒரு லைஃபு, மாற்றம் ஒன்றே மாறாதது. ஃபீல் பண்ணுறேன் இப்போதான். சில பேர்த்துக்கு சிரிப்பாக இருக்கலாம், பட் இது சில பேர்த்துக்கு ரொம்ப இதாக இருக்கும், பெயினாக இருக்கும்ல. சூர்யா சொன்னதும் நானும் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேன். சர்ச் பண்ணி பார்த்ததும் 90% மக்களுக்கு சூசைட் தாட்ஸ் வரத்துக்கு காரணமே அவங்கள்ட்ட ஓப்பன் டாக், வாய் விட்டு பேசுகிறதுக்கு யாரும் ஆள் இல்லாமல் இருக்கிறதுனால தான் மேக்ஸிமம் அந்த தாட்ஸே வருது. ஸோ யாராக இருந்தாலும் தாட்ஸ் வரும்போது ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணுங்கள், கால் பண்ணி பேசுங்க, வாய் விட்டு மனசில் இருக்கிறத அப்படியே சொல்லுங்கள். நீங்கள் நினைக்கிறத, நம்ம லைஃப்பில் நம்ம பெரிய பெரிய ப்ராப்ளம்னு நினச்சிட்ருப்போம், ஆனால் ஆக்சுவலாக அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. தப்பான தாட்ஸ், சூசைட் பண்ணுற மாதிரி தாட்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் இருக்கேன். அது மாதிரி லவ் ஃபெரியல் பசங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள். அன்பு, காதல், நேசம் எல்லாமே போய்